பீட்டர், ஹரியானாவில் பாருங்கள், நாங்கள் மக்களுக்காக இருந்திருக்கிறோம், மக்களை பிளவுபடுத்தலை, மக்களோடு பணியாற்றியிருக்கிறோம். எங்களுடைய கிராஸ் ரூட்டில் நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அது வெற்றியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறாரு திரு ஆச்சாரி. கார்த்தி செல்வன் முதல்ல நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக இந்த 2 தேர்தலை ரெண்டு பார்வையாக பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன், அதுல தேர்தலில் போட்டி போட்டவங்க, வெற்றி பெற்றவங்க, அரசியல் கட்சிகள், நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிற ஆளுங்கட்சி, இதையெல்லாம் விட்டுட்டு பாராட்டப்பட வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தினுடைய வாக்காளர். அவர்களை எவ்வளவு தூரம் நீங்கள் அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் நீங்கள் அவர்களை அந்நியப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் நீங்கள் அவர்களை சிறுமைப்படுத்த முடியுமோ, அதையெல்லாம் நீங்க செய்து நீங்க எப்படியாவது ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலத்தை துண்டாடி கடைசியில அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு ஒரு 5 பேரை நியமித்துக் கொள்ளுகின்ற அதிகாரத்தையும் வழங்கி அவர்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்து எப்படியாவது நீங்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எல்லாவிதமான முயற்சிகளை செய்த வேளையும் கூட அந்த மக்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் நம்பிக்கை வைத்து, இந்திய பேராண்மையின் மீது நம்பிக்கை வைத்து, ஜனநாயகத்தின் வழியாகத்தான் தீர்வுகளை பெற வேண்டும் என்கிற முடிவோடு ஒட்டுமொத்தமாக தேர்தல் மூலமாக வாக்களித்திருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கும் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திற்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய நன்றி, பாராட்டு. இதை நான் முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டாவது, நீங்க நம்முடைய ஆசீர்வாத ஆச்சாரியன் அருமை நண்பர் இரவு முழுவதும் வேலை செய்கிறோம் பாஜகவில், நான் அவர் தப்பா நினைக்க கூடாது. அதாவது இந்த ஃபோர்சஸ் ஆஃப் டார்க்னஸ் என்று பேர். இரவு நேரத்தில் யார் ஆக்டிவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூடுமானவரை யாரெல்லாம் சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தான் இரவு நேரங்களில் ஆக்டிவா இருப்பாங்க. நாங்க எல்லா அரசியல் கட்சியும் பகல் தான் நடக்கும் இதுவரைக்கும் இந்தியாவில் எல்லா கட்சியும். ஆனால் ஏன் இன்னைக்கு நாங்க வரலாற்றில் முதல் முறையாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தில், அரசியல் சாசன சட்டத்தில், வளர்ச்சியில இந்த கடந்த 75 ஆண்டுகள் மிகப்பெரிய பங்கேற்றிய சுதந்திர இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை முடிவுகளை நிராகரிக்கிறோம்னு சொல்லியிருந்தா, அந்த வார்த்தையை நாங்க சாதாரணமா சொல்லல. அந்த வார்த்தையை சொல்வதற்கு பின்னால் உள்ள என்ன காரணம் என்பதை இந்த 2 நாளில் சொல்லுகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். 2 நாள்ல சொல்லுவோம். அந்த 2 நாளில் சொல்ல போகிற தகவல்கள் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சில செய்திகளை பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய முகமா வருகிறவர்கள் 50 வாக்குகளிலே தோற்று போகிறார். காலையில முதல் ரவுண்டில் 75 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறார். ஆனால் தேர்தலில் போக 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 அது ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வருது. அதுல இயந்திரத்தை பாத்தீங்கன்னா, எந்தெந்த இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருக்கிறோம் அங்க உள்ள அந்த இவிஎம் உள்ள பேட்டரியினுடைய சார்ஜை நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி பல செய்திகள் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. அதை நான் இப்ப அரசியலாக்க விரும்பல, அது வாதத்திற்கு உட்பட விரும்பல. அது 2 நாள் கழித்து அந்த முழுமையான தகவல்கள் வந்த பிறகு வச்சுக்கலாம். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொன்னார் பாத்தீங்களா, அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத நான் நண்பர் ஆசீர்வாத ஆசாரிட்ட கேட்க ஆசை. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் ஆஃப் மேனேஜிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சியினுடைய ரீதியாக நிர்வாகம் செய்யாமல் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி போல அதை மார்க்கெட்டிங், அதுல இன்சென்டிவ், அதுல ரவுண்ட் த கிளாக் போனஸ், இதை போன்ற பல்வேறு கான்செப்ட், அதுல வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு சம்பளம், மாத சம்பளம், வாக்காளர்களை ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கான டார்கெட், அவர்களுக்கான உரையாடலுக்கான டைம், வாட்ஸ்அப்ல ப்ரொமோட் பண்ற செய்திகளுக்கு பணம். ஏன்னா நீங்க சண்டிகார் மேயர் எலெக்ஷனை பார்த்தோம். சண்டிகார் மேயர் எலெக்ஷன்ல கண்காண பார்த்து கொண்டிருந்த போது எப்படி அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் என்பதை இந்தியா முழுவதும் பார்த்தது, உச்சநீதிமன்றமும் பார்த்தது. ஆகவே இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கொடுத்த அந்த கோரிக்கை கடிதத்திற்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி இருக்கிறது. அந்த கடிதத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு அரசியல் கட்சியை பார்த்து இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வார்த்தைகளா அப்படிங்கறத நான் நாளை காலையில் எல்லாரும் பத்திரிகையில பார்ப்போம். ஆகவே இதை போன்ற ஒரு தேர்தல் ஆணையம், இதை போன்ற ஒரு தேர்தல், இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம். காங்கிரஸ் கட்சி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்றேன். காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுடைய ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அது ஏன் ஜம்மு காஷ்மீர்ல இல்லாம ஆயிடும் ஒரு ஆர்குமெண்ட் வருது இல்லையா? ஹரியானால ஒரு விதமாவும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு விதமாவும் அத
அத வந்து அதுதான் வந்து அவங்க ஆசீர்வாதம் ஆசாரி நல்லா சொன்னாரு. அதோட டோபோகிராஃபியே வேற. அங்க வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க. எங்க பண்ணிருக்காங்கன்னா வேலியில மட்டும் பண்ண முடியல, ஜம்முல மட்டும் தான் பண்ண முடிஞ்சிருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், அது பாஜக வந்து அங்க போட்டியே போடலையே. நீங்க அங்க வந்து அவங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தியாச்சு, ஆளுநர் ஆட்சி நடக்குது. அதற்கான கோடான கோடி பணம் நீங்க மக்களுடைய இந்தியாவுடைய வரிப்பணத்துல பெரும் பகுதியை ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்புக்காக மற்ற செலவுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். வளர்ச்சி திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம். எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு வளர்ச்சி பணிகளும் நடந்தது ஜம்முல தான் நடந்தது. ஓகே, இந்த வேலிங்கிற பகுதியில வந்து அவர்கள் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா அவங்க தேர்தல் அங்க நிக்கவே விரும்பல. பெற்ற வெற்றி எங்க? பெற்ற வெற்றி பூரா வந்து வேலியில பெற்றல. இன்னைக்கு வந்து ஜம்முல பெற்ற வெற்றி தான். அங்கதான் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஹரியானாவிலையும் வந்து அவங்க எப்படி அதான் சொன்னாரு, ஜாட் என்கிற மக்களுக்கு எதிராக நாங்க வந்து அது பெற்ற வெற்றி, அதாவது நான் ஜாட் கன்சாலிடேஷன். அங்க வந்து நான் முஸ்லிம் கன்சாலிடேஷன். மதங்களுக்கு எதிராக ஒரு அணி, ஒரு சாதிய கூட்டணியாக ஒரு அணி, 2 மாநிலத்தில். இதை போல தேர்தல் வந்து மதம் சாதியை சார்ந்துதான் அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதைத்தான் நம்ம ஆசீர்வாத ஆசாரி சொல்றாரு.